கிறிஸ்துமஸ் நாளிலே மகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று மட்டுமல்ல, என்றும் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்குள்ள வசனத்தின் மூலமாய் ஒரு புதிதாக்குதல் நமக்குள்ள நடக்கும் போதெல்லாம் இயேசு நமக்குள்ள பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள பிறந்து ஒரு பூரண புருஷனாக நமக்குள்ளே வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சிக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒரு முழு புருஷனாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த நாட்கள்ல இந்த நியாயப்பிரமாணத்தை சுமந்து இப்ப பாத்தீங்கல்ல, ஒரு விபச்சாரம் பண்ணா அவன் அழுதாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, கல் எறிஞ்சு கொள்ளுதான் ஆகணும். அதான் பழைய ஏற்பாடு. ஆனா ஆண்டவர் பாருங்க, ரொம்ப அத பழைய ஏற்பாட்டுடைய சட்டத்திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைகளெல்லாம் கிருகிருன்னு உங்களுக்கு சுத்திரும். அவனை இப்படி தப்பு பண்றவனை எல்லாரும் சேர்ந்து கல்லெறியணும், அவனை கொல்லணும், மரத்துல தூக்கிலிடணும், சுட்டெரிக்கணும், எரிக்கணும், கொடூரமா இருக்கும். நானும் அதை படிச்சுட்டு, என்னடா ஆண்டவர் தப்பு பண்ணா அவங்கள இப்படிலாம் கொல்ல சொல்றாரு, எப்படி ஒரு இரக்கம் இல்லாத ஒரு தேவன் போல அப்படின்னு. ஆனா அத்தனை கேள்விக்கும் எனக்கு பதில் எங்க கிடைச்சதுன்னா, இந்த விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமா பிடிக்கப்படும் போது, ஏன்னா அது வரைக்கும் பாவம் பண்ணவங்க இயேசு முன்னாடி வரல. அந்த கல்லெறிஞ்சவங்க, நிறைய பேரை தூக்குல போட்டவங்க, நிறைய பேரை எரிச்சு சாவடிச்சவங்க, அவங்க அத்தனை பேருமே இயேசுவை பார்க்காமலே நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க. இயேசுவை முதல் முறையாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கல்லை தூக்குனாங்க. கல்லை தூக்குனவங்க அடிக்க முடியல, மாறா கீழே தான் போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இன்னைக்கும் நிறைய தேசங்கள்ல தப்பு பண்ணா கழுத்தை வெட்டுறது நடக்குதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பல தேசங்கள்ல இன்னைய வரைக்கும் அவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அவங்க நாட்டுக்கு அது எதிர்ப்பு, அவங்க நாட்டுக்கு அது அந்த சட்டத்துக்கு விரோதமா இருக்கும். நீங்க அந்த தவறுக்கெல்லாம் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பைபிளை படிச்சதுக்காக நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இயேசுன்ற பேரை சொன்னதுக்காக கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க மதத்துக்கு விரோதமா சில வார்த்தைகளை சொன்னதுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படின்னா, நடு ரோட்ல தலை வெட்டி இன்னைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம நாட்டில் நல்லா சுத்திட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு சில பேருக்கு உரிமை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தப்பு பண்றவங்கள நீங்க அடிச்சு காலி பண்ணிடலாம், நீங்க கொன்னுடலாம், நாங்க முழு பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு நம்ம நாடு மட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல தான் அந்த பாவியான ஸ்திரீ அவ காலில் விழுந்தும் அவளுக்கு மன்னிப்பு கொடுக்காம தான் எல்லாரும் நிக்கிறாங்க, கல் எடுத்து ரெடியா நிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா இயேசு ரொம்ப அழகா சொன்னாரு, உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவன் அவன் மேல முதல் கல்லை போடுங்கடான்னாரு. ரெண்டாவது கல்லை அப்புறமா பார்த்துக்கலாம், முதல் கல்லை போடுங்கடா. எல்லாரும் கல்லை கீழே போட்டாங்க. சத்தமலை சொல்லுங்களேன். இது நான் அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதே நியாயப்பிரமாணத்துக்குள்ள தண்டனை யார் கொடுக்கணும்னா, ஒரு தப்பு கூட பண்ணாதவன் தான் கொடுக்கணும், அதான் விஷயம். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேரு நிறைய தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறான். அதான் ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்களே ஜட்ஜிமார்கள், இவனுக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை இடும்படி சில இடத்துல போடுவாங்க.
2 முறை தூக்கிலிடும்படி. அப்படின்னா ஒருவேளை ஒரு முறை தப்பிச்சிட்டானா விடாத, திருப்பியும் தூக்குல போடு, உயிர் போற வரைக்கும் தூக்குல போடு. தப்பிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும் சில தீர்ப்பெல்லாம். 2 முறை தூக்கிலிடவும். அவன் உயிரோட விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், எனக்கு அதனால்தான் ஒரு நாள் நான் ஆவலோடு காத்திருக்கிற ஒரு நாள், இந்த பூமியில இருக்க நியாயாதிபதிகள் எல்லாம் ஒரு நாள் இயேசு முன்னாடி வருவாங்க. அன்னைக்கு கட்டாயம் நின்னே ஆகணும். ஆண்டவர் அவர் கொடுக்கிற தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல தவறு செய்தா தண்டனை, தவறு செய்தா இதை சுமந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க கடவுள் சொன்னபடி வாழ முடியலையே, கடவுள் சொன்னபடி நடக்க முடியலையே, இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பெரிய சுமையா இருக்க. என்னவா இருக்கு? சுமையா இருக்க. சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சின்ன வயசுல பீச்சுக்கெல்லாம் போனா அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் அதுக்கு தொந்தரவா இருக்கும். அது சொல்ல தூரமா போ, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இந்த அக்கா எங்காங்கெல்லாம் நாங்கள் விளையாடிட்டு வரோம், நீ போ. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய சுமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்றதுக்கெல்லாம் அவங்க டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தது. அப்பதான் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். I will give you rest. ஹல்லேலூயா. அந்த ரெஸ்ட்டை குறித்து எரேமியால வாசிக்கப்பட்டிருக்கும், உன் ஆத்துமாவுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா நான் சொல்றேன், யாரெல்லாம் இயேசுக்குள்ள அது அவருக்குள்ள இருந்து அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க கஷ்டப்பட்டுலாம் அவருக்காக வாழ மாட்டாங்க, இஷ்டத்தோடு தான் ஆண்டருக்காக வாழ்வாங்க. சத்தமல்லி சொல்லுங்களேன். அந்த கஷ்டங்கள்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான கஷ்டங்களா தான் இருக்கும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். அதை தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுடைய மகத்துவத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். சொல்லுங்க, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இயேசு அவருக்கு குழந்தை பிறக்கும் போதே சொல்லிட்டாரு. இந்த குழந்தை பிறக்கும் போது யோசேப்பு கிட்ட தகப்பன்ட்ட சொல்றாரு, இந்த குழந்தைக்கு என்னன்னு பேர் வைக்கணும்? இயேசுன்னு பேர் வை. ஏன் இயேசுன்னு பேர் வைக்கணும்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்கள்னு சொல்றதுக்கு தப்பு, தமது ஜனங்கள். அப்பனா அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர்றவங்களுடைய காரியங்கள், அவங்களுக்கு தான் இந்த வசன சொந்தம். எல்லாருக்கும் உரியது கிடையாது. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதான் இன்னைக்கு ரட்சிப்பார் அப்படின்னா, காப்பாற்றுவார் அப்படின்னா, உலக பிரகாரமா என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு
தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களின் சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். அவர்கள் பகைஞரின் கையில் என்ன பண்ணாரா ஆண்டவரே? அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால கர்த்தர் அவங்க மேல கோபமாகி அவங்கள பகைஞருடைய கையில் என்ன பண்ணாரா? விற்று போட்டார். அடுத்த வாசிங்க. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். சத்துருக்கள் கையில கர்த்தர் அவங்களை விட்டுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவரின் கைகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். பாருங்க, இப்படி அவங்க மாட்டிக்கிட்ட போது, கஷ்டத்தை அனுபவித்த பொழுது, கஷ்டம் தாங்க முடியலையே, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க திகைத்த பொழுது தேவன் அவங்களுக்காக யாரை எழும்ப பண்ணினாரா? நியாயாதிபதிகள். அவங்க அவங்கள காப்பாத்தினாங்களாம். அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி காரியம்? ஏன் அவங்களுக்கு இப்படி ஒரு ரட்சிப்பு தேவை? அவங்க ரொம்ப அழகா போட்டிருப்பாருங்க. அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அல்லேலூயா. அப்பனா அந்த யார் கையில ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுக்கிறாரோ அவங்க இவங்களை கொள்ளையடிப்பாங்களாம். அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொள்ளையடிப்பாங்களாம். அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் கொள்ளையடிப்பாங்களாம். அல்லேலூயா. சமீப நாட்கள்ல சில ஹாஸ்பிட்டல் மேல வழக்கு போட்டாங்க. என்ன வழக்குன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணி கிட்னி திருடிட்டாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? நம்ம உலகம் இப்ப எப்படி கொள்ளையடிக்குதுன்னா, ஜனங்களை வர வச்சு என்ன திருடுது? கிட்னி திருடுறாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கொள்ளை அல்லேலூயா கொள்ளை அடிக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவங்களை எழும்ப பண்ணி என்ன பண்ணாரா? நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார். அந்த நாட்கள் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி ஒரு ரட்சிப்ப ரொம்ப தேவைப்பட்டது. அப்படி ஒரு ரட்சகர்கள் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம், ஏன் இந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னா, தேவனை மறந்தார்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். ஆகவே சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அதனால அவர்கள் கஷ்டப்படும் போது அவங்க கதறுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆண்டவரை நோக்கி அப்பதான் கூப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு இரட்சகர்களை எழுப்பி காப்பாற்றுவார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 - 11 வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 - 11 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் இப்ப மேல இவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் கோபமாயிடுவாரு, சத்துருக்கையில ஒப்பு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆண்டவர் நோக்கி முறையிடுவாங்க. ஆண்டவர் ரட்சகர்கள் எழுப்புவார். ரட்சகர்கள் அந்த நாட்கள்ல நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் இருந்தாங்க. சில இடங்கள்ல தீர்க்கதரிசிகள் கூட எழுந்து காப்பாத்திருக்கிறாங்க. இப்படி பல ரட்சகர்களை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எழுப்பினார். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்க அந்த ரட்சகர்களுக்காக ஏங்குவாங்க, தவணமா தவிப்பாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சகர் வேணுமே, எங்களை காப்பாற்றணுமே, நாங்க இப்படி கஷ்டப்படுறோமே, நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் இப்படி போதே. சில நாடுகளில் அவங்க சம்பாதிக்கிற பணத்துல 60% வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய நாடுகள் இருக்கு. இப்ப நம்ம நாடுமே அதிகமா கட்டுறாங்க. அப்போ அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புங்கப்பா, இந்த இன்கம் டாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ற ஏதாவது ஒரு தலைவர் எழும்பட்டும் ஆண்டவரேன்னு கதறுவாங்க. அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. பட்டா நிலம் கொடுக்கப்படாதவங்க, ஆண்டவரே
எங்களுக்கு ஒரு பட்டா இடம் இல்லாம நாங்க கரண்ட் கனெக்ஷன் இல்லாம கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு கொஞ்சம் பட்டா கொடுக்கிற ஒரு தலைவரை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு ஜனங்க இன்னைக்குமே ஒரு ரட்சிப்புக்காக ஏங்கி கொண்டு கதறிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிற ஜனங்க இன்னைக்குமே இருக்கதான் செய்யறாங்க. சத்தமொழி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிளா இந்த வாசிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேயே. இதுல ஒரு சம்பவம், இவங்க தப்பு ஆண்டவரை கோபப்படுத்தின உடனே ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர்களை மெசபொத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசாரிதாமை 8 வருஷம் சேவித்தார். எத்தனை வருஷம்? 8 வருஷம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில ஆட்சியெல்லாம் 5 வருஷம் இருந்தாலே நமக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. 8 வருஷம் ரொம்ப கொடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் அப்போ அந்த இரட்சகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க போய் யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க போய் சண்டை போடுவாங்க, சேனையை கூட்டு போவாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலை பண்ணுவாங்க, எதிரிகளை காப்பாத்துவாங்க தம்முடைய ஜனங்களை. வெளியே சொல்லுங்களேன். அப்போ அவங்க ராஜாவாய் கூசான் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் வாசிங்க, அவன் கை கூசான் ரிஷதாயின் மேல் பலன் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. 8 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒத்னியேலை கர்த்தர் எழுப்புனதுனால, அவன் போய் யுத்தம் பண்ணதுனால, ஒரு ஜெயம் வந்ததுனால, தேவ பிள்ளைகளை 40 வருஷம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலே சொல்லுங்களேன். அப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் பேசியிருப்பாங்களா இல்லையா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அந்த ஒத்னியேல்னு ஒருத்தனை எழும்புனா, அவன் தான் நம்மளை காப்பாத்தினா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னு அவன் தான். அப்போ இந்த இரட்சகர்கள் இஸ்ரவேல்ல பெரிய ஒரு பங்கு ஆற்றினார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட இரட்சகர்களை சில குடும்பங்களை எதிர்பார்க்கிற குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இரட்சகர்களை எதிர்பார்க்கிற தேசங்கள் உண்டு. சத்தமலே சொல்லுங்களேன். அடிமைத்தனத்திலிருந்து யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா? இதுல அமெரிக்காவில எத்தனையோ வருஷங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக கருப்பினத்தை சார்ந்தவர்கள் கொடூரமாக அடிமைத்தனப்படுத்தப்பட்டார்கள். அவங்கள வச்சு பெரிய பெரிய ரோடுகள் போட அடிமையா யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய சுமைகளை சுமக்க கொத்தடிமைகளாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள். சரியான சாப்பாடு கிடையாது. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் கிடைக்கும். சரியான பராமரிப்பு இருக்காது. நோய்வாய்ப்பட்டு சாவாங்க. அவங்க தங்குற இடம் நாயை விட கேவலமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கருப்பினத்தை சார்ந்தவர்களை யார் விடுதலாக்க? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒருவர், கிறிஸ்தவர், ஆண்டவர் நாம் விசுவாசித்த ஒரு தேவ மனிதன் அந்த கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கு விடுதலையை கூறினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன். இனிமேல் யாரும் கருப்பினத்தை சார்ந்தவர்களை அடிமைப்படுத்த கூடாது அப்படின்னு ரூல் கொடுத்தாங்க. எப்படி இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தமலை சொல்லுங்க பாக்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் வைக்கப்பட்டவர்கள் அந்த இரட்சகர்கள், பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படியானால் இரட்சகர்கள் என்று சொன்னா அவர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் கையில் அகப்படும் போது அவர்களிடம் சண்டையிட்டு காப்பாற்றுகிறவர்கள் இரட்சகர்களாக தெரியப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எதிரி அடிமைப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது அவங்கிட்ட சண்டை பண்ணி ஜெயிக்கிறவங்க அந்த நாட்கள்ல இரட்சகர்களாக கருதப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கா கொத்து கொத்தாக எதிரிகள். இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா
இருந்த எதிரிகள்ல கொஞ்சம் லிஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லா எடுத்தா ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் லிஸ்ட். அதுல கானானியர், சீதோனியர், பாகால் எர்மோன், பெலிஸ்தரின் 5 அதிபதிகள், ஏவியர், எகிப்து, பாபிலோன், சீரியா, அசீரியா, மேதியா, பெர்ஷியா, இப்படி பல பல எதிரிகள், பல தேசங்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்கிறா? மாமியார், மாமனார், நாத்தனார், பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் பங்காளிங்க, அப்புறம் சர்ச்சிலேயே இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர், அந்த பிரதர், இந்த பிரதர், சில பேருக்கு பாஸ்டர் எல்லாம் இருப்பாங்க. அது தெரியாது. நமக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு என்ன இருக்கு? எதிரிகள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் ஒரு ரட்சகர்களை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நமக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு கட்சி நம்ம நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வருஷம் ஒரு கட்சி, 5 வருஷம் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா, அடுத்த வருஷம் மேக்சிமம் 80% அடுத்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. சப்போஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி வந்துச்சுன்னா, தேர்ட் டைம் கம்பல்சரி ஆப்போசிட் தான். ஏன்னா நம்ம ஆட்கள் எப்படின்னா, இந்த கட்சி வந்தா நல்லா இல்லப்பா, அந்த கட்சிப்பா, அதுல போறவங்க அது நல்லா இல்லப்பா, அதுலப்பா, அப்புறம் அது நல்லா இல்லப்பா, அதுலப்பா, இப்படி மாத்தி மாத்தி கட்சிகள் வரும். ஜனங்களுக்கு இவங்க நம்மளை வாழ வைக்க மாட்டாங்களா, இவங்க நம்ம கஷ்டத்தை மாத்த மாட்டாங்களா, இவங்களால நமக்கு நல்லது நடக்காதா, இந்த கட்சியால நல்லது நடக்காதா, மாத்தி மாத்தி எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, யாராவது இந்த எதிரிங்க கையில இருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் நிறைய ஜனங்க கண்டுபிடிக்காத ஒரு எதிரி யார் தெரியுமா? கண்டுபிடிக்காத ஒரு எதிரி. அதே படிக்கும் பொழுது பாருங்க, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் படிச்சு அதுல கண்டினியூ பண்ணா பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 3:11 14 வரை. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. பாருங்க, 40 வருஷம் இவன் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு காப்பாத்தி விட்டுருக்கிறான். 40 வருஷம் முடிஞ்ச உடனே கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைஞ்சான். ஏன்னா அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன், அவன் தேவனுடைய மனுஷன். அதனால விடுதலை பெற்ற உடனே இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா விடல. நீங்க இப்படித்தான் வாழணும், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு பயப்படணும், நீங்க பாவம் செய்யக்கூடாது, நீங்க தப்பு பண்ணக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்து எல்லாம் சொல்லி அவனை விடுவிச்சது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிச்சு உணர்த்தி கொண்டே இருந்தான். அதனால 40 வருஷம் அங்க அமைதல் இருந்தது. 40 வருஷம் கழிக்கும் போது இவன் செத்துறான், ஒத்னியேல் செத்துறான். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஆண்டவர் அங்க வந்து ரெடியா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறாரு எதிரிகள் கூட்டத்தை. இது பண்ண உடனே பண்ணிட்டான டபக்கு, அதை முடிஞ்சு அப்புறம் டபக்குன்னு அப்படியே டபுக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் எதிரிகள். அதான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில நீங்க இந்த எதிரி முடிஞ்சிச்சு. நான் சில இடத்துல சில மருமகள்லாம் அழுது நான் பார்த்திருக்கேன். இந்த மாமியார் மட்டும் மண்டையை போட்டுச்சுன்னா பாஸ்டர், எனக்கு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல கஷ்டம்ன்றதே இருக்க, இவங்களாலதான் பாஸ்டர். நான் அப்படி எத்தனையோ மாமியார் மண்டை போட்டு நான் பார்த்திருக்கேன். அந்த குடும்பத்துல பிரச்சனை ஓஞ்சதா கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம மண்டை போடுற வரைக்கும் பிரச்சனைக்கு மட்டும் ஓய்வே இருக்காது. நீங்க நினைச்சுப்பீங்க அவங்க மண்டையை போட்டா நல்லா இருக்கும், இவங்க மண்டையை போட்டு, யாரு மண்டையை போட்டாலும் உண்மையா சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான், இது மட்டும் போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒண்ணு போற வரைக்கும் எத்தனை போனாலும் அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன சொன்னீங்க? ஒண்ணு போற வரைக்கும் எத்தனை போனாலும் திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஒண்ணு எது? அந்த ஒண்ணு எது? அல்லேலூயா, அதுதான் பாவம். சத்தமலே சொல்லுங்களேன்,
பாவம். எல்லாரும் எதிரி எதிரி எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரி, அவன் இவன், அதெல்லாம் மனுஷனை மாத்தி மாத்தி சொல்லுவான். ஆனா உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு எதிரி, பெரிய எதிரி ஒண்ணு இருக்கு. அது என்னது? பாவம். ஒத்தனியலால இஸ்ரவேல் ஜனங்களை மெசொப்பொத்தாமியா ராஜா கிட்ட சண்டை போட்டு காப்பாற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டவர் கிதியோன், சிம்சோன், பாராக், தெபோரா, நிறைய பேர், ஒவ்வொருத்தர், தாவீது, சவுல், பெலிஸ்தர் கையில இருந்து நிறைய பேர் கையில இருந்து காப்பாற்ற முடிந்தது. ஆனா ஒருவராலும் ஜனங்களை யாற்றிருந்து காப்பாற்ற முடியல. சொல்லுங்க சொல்லுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12:10 வாசிங்க. நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, இந்த தாவீது எத்தனையோ சத்துருக்களை முறியடிச்ச தாவீதுடைய வாழ்க்கையில என்றைக்குமே மாறாத ஒரு எதிரி அவனுக்கு வைக்கப்பட்டதுக்கு காரணம் தாவீது செய்த பாவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இத சொல்லி கொடுக்கதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீ ரியல் எனிமியை நீ கண்டுபிடிச்சிட்டனா உன் வாழ்க்கையில மற்ற எனிமீஸ் எல்லாம் உனக்கு எனிமீஸாவே இருக்க மாட்டாங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தன் கைப்பிடி சொல்லுங்க, ரியல் எனிமியை கண்டுபிடிச்சிட்டா நீங்க நினைக்கிற எனிமிலாம் எனிமையாவே இருக்க மாட்டாங்க. பக்கத்து கை பிடிச்சி சொல்ல சொன்னேன். கை பிடிங்க, வழி பிடிச்சி சொல்லுங்க, ரியல் எனிமிய நீங்க பாச கை இப்பதான் பாச கண்டே பிடிச்சிருக்கேன் ரியல் எனிமி யாருன்னு. நீங்க கையை பிடிக்க வர சொல்லிட்டீங்க, பக்கத்துல அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலீங்க. அந்த சிஸ்டா பார்த்து வந்து உட்கார்ந்துருப்பேங்க. ஹல்லேலூயா. கை பிடிங்க பார்க்கலாம். ரியல் எனிமிய கண்டுபிடிச்சிட்டா இருக்கிற எனிமிலாம் எனிமையாவே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். அவங்க தாவீதுடைய இவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தாவீதுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்குவதில்லை. இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் கிடைச்சது? அவன் பண்ண பாவம். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அப்படி சொன்னா பெருசா படுறது இல்லை. என்ன பெருசா, என்ன ஏதாவது 5 ரூபா 10 ரூபா அதை கொடுக்க சொல்லியா? அதான் சொன்னேன், அந்த நாட்கள்ல படிக்க வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு பையன் வரமாட்டானா. டீச்சருங்க துரத்தினே நிறைய டீச்சர் இன்னைக்குமே கிராமங்களில் டீச்சர்ஸுங்க பிள்ளைங்களை துரத்துறாங்க. ஓடுவான், பிடிச்சின்னு வந்து நம்ம உட்காரப்பான். என்னடா இப்படி ஓடுறானுங்க, ஃப்ரீயா சொல்லி கொடுத்தா கூட வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டுதா காமராஜர் என்ன பண்ணாரா, சோறு போட்டா வருவாங்கன்ட்டு சோறு போட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் வரல, அப்படி பாதி பேர் வந்தாங்க. அப்பாடா, ஒரு பகுதி வெற்றியாச்சு. சரி, இன்னும் பெரும் கூட்டம் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு அடுத்த ஒரு முதலமைச்சர் வந்தாரு. முட்டையை போடுறேன்னு போட்டாரு. மொத்த கூட்டமும் வந்து உட்காந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ எங்களுக்கு சோறே வேணாண்டா, படிப்பை நாங்க எத்தனை லட்சம் வேணா கொடுத்து படிக்கிறோம்டான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு படிப்புடைய மேன்மை மகத்துவம் ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சத்தமலை சொல்லுங்களேன். இந்த அளவுக்கு புரிஞ்ச அளவு கூட ஆவிக்குரிய சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு கூட இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்ற வார்த்தை பெரிய அளவில் படுவதில்லை. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். இதை நிரூபிக்க தான் இயேசு என்ன பண்ணாரு? மார்க்கு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்கள். மார்க்கு 2:10 12 வசனங்கள். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம்
நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். சத்தமலை சொல்லுங்களேன். ஒரு பாவ மன்னிப்பு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம், அது எவ்வளவு பெரியது என்பதை இயேசு ஜனங்களுக்கு விளக்கி காட்டும்படியாக ஒரு மனுஷனை கட்டில் கிடையா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவனால நடக்க முடியாது. அதனால 4 பேர் அவனை தூக்கிட்டு வந்து அவனை கூரைய பிச்சு கீழே இறக்கிருக்க. அப்பனா நிறைய இடத்துல பாருங்க, இந்த நோயாளிகள் கஷ்டப்படுறதை விட இந்த நோயாளிகளை கவனிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஒத்துக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்களாம் எங்கன்னா விசுவாசிகளோ இல்லை யாராவது உடம்பு முடியலன்னு சொல்லி பார்க்க போனா அவங்கள பார்த்துக்கிறவங்க சொல்லுவோம், உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா எங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி வயசானவங்களை பார்க்குற அவங்கள பார்த்து அந்த பேஷண்ட் உயிரோட தான் இருக்கும். கவனிச்சவங்க பட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் நிறைய பார்த்துருக்குறோம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பாவம் அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது சாப்பிடல, அதை கவனிச்சது அதை கவனிச்சிக்கல, பாவம் எல்லாரும் அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன கதைலாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதுல சொல்லுங்களேன். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா, உள்ள என்ட்ரியே இல்லை, போகிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சோம், முடியாதுடா சாமி, கூரைய பிச்சு அது இறக்குதான் இன்னைக்கு முடிவு அப்படின்னு வந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த வீட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சான்ஸே கிடையாதுன்னு பிச்சு கீழே இறக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி குடும்பமே கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு என்ன சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறாரு? உன் பாவம் உனக்கு. அப்ப ஆண்டவர் he want to make it very clear, unless sin is forgiven, his sin is not cured. ஒரு மனுஷன் உடைய பாவம் மன்னிக்கப்படாமல் அவனுடைய வியாதி அவனிடமிருந்து சுகம் ஆகிறது இல்லை என்பதை கர்த்தர் திருஷ்டாந்தப்படுத்த விரும்பினார். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற, இப்ப நான் கூட சொல்வேன், இன்னைக்கு சில பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில ஓயாம இருக்குன்னா இன்னும் ஏதோ, நான் தான் சொல்வேன், நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுதான் கேட்டா மன்னிக்கப்படுங்க. ஆனா சில பாவங்களை நம்ம புரியாமலே ஓரமா இருக்கும், நமக்கு தெரியாமல். ஆனா அதையும் நம்ம ஒரு நாள், அதான் பைபிள் போடு, அறியாமல் செய்த பாவத்துக்கு ஒரு பலி இருக்கு, அறிந்து செய்த பாவத்துக்கு ஒரு பலி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எல்லாருமே அந்த அறியாமல் செய்த பாவங்களுக்கு ஒரு பலி எப்பவுமே செலுத்துவாங்க. அப்போ அறியாம அந்த பலி இயேசு செலுத்திட்டார். ஆனா சத்தியத்துக்குள்ள வர 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 நீங்க அறியாம செய்த அத்தனை பாவமும் உங்களுக்கு தப்புன்னு சத்தியத்தின் மூலமாக தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படும். ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் உண்மையான, சும்மா கை அல்லேலூயா சொல்லாதீங்க தயவுசெய்து. பாஸ்டர் ஸ்தோத்திரம், நாங்க இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புன்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ஆனா இந்த செய்திகள்லாம் நாங்க கேட்கும் போது இதெல்லாம் தப்புன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க தான் கை தூங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். இதுதான் சபை எடுக்கிற ஒரு ஜெயம், வேத வசனம் எடுக்கிற ஜெயம், ஆவியானவர் எடுக்கிற ஜெயம், ஊழியக்காரங்க ஆவியில ஊழிய செய்கிற பிள்ளைகள் எடுக்கிற ஜெயம். இதுதான். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாவத்துல இருந்து விடுதலை வருதோ இல்லையோ, இதெல்லாம் தப்புன்ற அறிவு ஜனங்களுக்கு வரணும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பாக்க. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை திருஷ்டாந்தப்படுத்த விரும்பினார். என்ன திருஷ்டாந்தப்படுத்த விரும்பினார்னா, பாவத்தினாலதான் அவன் இத்தனை வருஷம் அவன் கட்டில் கிடக்குறான், பாவத்தினாலதான் உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள், பாவத்தினாலதான் இவ்வளவு காரியம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்றதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்ப எழுந்து நடறானாரு, நடந்துட்டான். சத்தமலை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இதை அழுத்தம் திருத்தமா புரிந்து கொள்ளுங்க. பாவம் மன்னிக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வராது. பாவம் மன்னிக்கப்படாமல் எல்லா வியாதிக்கும் சுகம் வராது. இன்னும் சில வியாதிகள் நம்மளை மேற்கொண்டு இருக்கு என்று சொன்னால் இன்னும் மன்னிக்கப்படாத சில பாவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமனே சொல்லுங்க பாக்க. இப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது என்னன்னா, ஜனங்களை பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிப்பார்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, யூ ஷால்
and you shall call his name Jesus, for he shall save his people from their sins. From their sins. அவர்களுடைய பாவத்தில் இருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இன்னைக்கு இயேசு நல்லா கவனிங்க, இது எத்தனை பேருக்கு இப்போ உங்களுக்கு புரியுது? பாவத்திலிருந்து ரட்சிப்பு ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. கை தூக்குங்க. அல்லேலூயா. நான் இப்போ ஒத்துக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா வியாதி எல்லாம் சுகமாயிடுதா? தரித்திரம் எல்லாம் மாறிடுமா? பிரச்சனைகள்லாம் ஒழியுமா? நிம்மதியா வாழலாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழலாமா? பணங்காசெல்லாம் தூக்கி அப்புறம் போடுங்க. பணங்காசெல்லாம் நமக்கு வேலை செய்யணும். இப்ப எடுத்தோடனே யாரெல்லாம் பணங்காசை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு எஜமானா மாறிடும். கர்த்தர் அதை ஒரு நாள் விரும்ப மாட்டார். அதான் பைபிளை போட்டிருக்கு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதுங்க. அதனால எதுக்குமே நீங்க அடிமை ஆகக்கூடாது. உங்களை மீட்டெடுத்த இயேசுக்கு மட்டும்தான் நீங்க அடிமை. ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு ரெண்டு காரியம் நமக்கு தேவை. முதல் காரியம் பாவத்திலிருந்து மன்னிப்பு, இரண்டாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நமக்கு ரெண்டு காரியம் ரொம்ப அவசியம். முதல்ல பாவத்திலிருந்து மன்னிப்பு, ரெண்டாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்னங்க? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுனாலே காப்பாற்றப்பட்டு தானே. அப்புறம் ரெண்டாவது திரும்ப பாவத்திலிருந்து ரட்சிப்பு வர. அல்லேலூயா. ஒரு தெருவில் போறீங்க, நாய் கடிச்சிச்சு, உள்ள ராபிஸ் கிருமி ஏறிச்சு, கூடுவஞ்சேரி ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஊசி போடுறீங்க, இன்னொன்று 2 ஊசி ஏதோ போடணுன்றாங்க, போட்டாச்சு, அந்த கிருமி செத்தாச்சு. ஓகே, இப்போ அந்த நீங்க உங்க உடம்புல இருக்கிறது போயிடுச்சு, இன்னும் நாய் இருக்கேன். நீங்க இப்ப 2வது முறை ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நீங்க ரோட்ல போனீங்க, திரும்ப என்ன கடிக்கும்? நாய் கடிக்கும். அதுதான் சரஸ்வதி ஸ்கூல் பக்கத்துல இந்த ஒரு நாய், வெறி நாய் வந்து 15 பேரை ஒரு நைட்ல கடிச்சிச்சு. ஒரு நைட்டு. அந்த சொல்றாங்க அது நல்ல நாயா, ஆனா அதுக்கு என்னமோ வெறி திடீர்னு பிடிச்சி போறவங்க எல்லாம் பிடிச்சி கடிச்சிச்சு. கட்சியில காலையில இந்த செய்தியெல்லாம் பரவன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? இவங்களுக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி நாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நடந்த சம்பவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரஸ்வதி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். நாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நாய் இருந்தா இன்னும் பல பேருக்கு ஆபத்துன்னு நாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் இருந்தா போதாது, என்ன வரணும்? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அல்லேலூயா. இது உங்களுக்கு புரியணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் இல்ல, பாவத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாவத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முந்தின இதுல பாத்தீங்கன்னா இந்த திமிர்வாதக்காரனை எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அது அவங்களுடைய விசுவாசம். ரெண்டாவது, இந்த திமிர்வாதக்காரனுடைய பர்மிஷன் இல்லாம அவங்க தூக்கி இருப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான். எத்தனை பேர் சொல்றீங்க திமிர்வாதக்காரனுடைய அவன் கையக்கால அசைக்க முடியாதுதான், ஆனா கூட தயவு செய்து என்ன தூக்காதீங்க, நீங்க தூக்கும் போது டமா டமான்னு ஆடுது, இது என்ன ஆம்புலன்ஸா இது, நீங்க பாட்டு தூக்கிட்டு ஓடுற வர வேணாம், தயவு செய்து தூக்காத, என்ன போட்டு ஐயோ படுபாவீங்கோ, என்ன தூக்கி என்ன எங்கேயோ தூக்கிட்டு போறாங்கோ, கடத்துறாங்கோ அப்படின்னா ஊரே வந்து அந்த 4 பேரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அவன் கண்டிப்பா என்ன படிப்பான், பரவாயில்ல தூக்குப்பா. நான் இதை படிக்கும்போது நான் யோசிச்சேன், இந்த இதுல பெரியார் நகர்ல 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. ஞாபகம் இருக்குன்னு சொல்றோம், கை தூக்குங்க. ஊரை எல்லாம் தமிழ்நாடே முங்கி போச்சு. அது புயல் இருந்தது அந்த டைம்ல. அதுக்கு அடுத்த வருஷம் புயல், ஆனா அதுக்கு முந்தின வருஷம் செம்ம ஃப்ளட்டு. ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல பெரியார் நகர்ல ஒரு குடும்பத்துல தண்ணி திடீர் ஏறிடுச்சு. அவங்க நினைச்சு இவ்வளவு வரும் எதிர்பார்க்கல, மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப அவங்களால அவங்க 2 சின்ன பசங்க, அவங்கள மட்டும்தான் அம்மா அப்பா தோல்ல வச்சுட்டு போக முடியும். ஒரு வயசானவங்க இருக்காங்க, நடக்கவே முடியாது. என்ன பண்றதுனே புரியல.
அந்த ஆயாட்ட கேட்டு, என்னம்மா ஐயா இப்ப நம்ம எல்லாம் சாவ போறோம், என்ன பண்றது? ஐயா அந்த பரன் மேல என்ன தூக்கி போட்டுறியா, நீங்க நாளைக்கு வந்து பாரு, உயிரோடு இருந்தா என்னை காப்பாத்து, இல்லைன்னா என்ன விட்டுருன்னு சொன்னாங்க. அந்த ஆயா அந்த பரன் மேலேயே ஃபுல் நைட் அந்த ஆயா சொல்லுது, அந்த பரன் வழியா அந்த தண்ணி அப்படியே ஓடிட்டே இருந்துச்சான். பாவம். அலையா சொல்லுங்க பார்க்கலாம், அலையா சொல்லுங்களேன். அந்த ஆயா என்ன கத்திச்சோ என்ன பண்ணிச்சோ பாவம். காலையில வந்து அந்த மருமகன் தான் ஓடி வந்து அந்த ஆயா இருக்கான்னு பார்த்துருக்கு. ஆயா மேலதான் இருந்திருக்குது. அப்பா நான் இருக்கிறப்பா அப்படின்னு. அலையா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அப்ப அந்த கட்டில் மேல அவனை போட்ட போது கூட ஐயோங்கோ அப்படின்னு அவன் கத்தல. அவன் தூக்குங்க, பரவாயில்ல, எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, போங்க போங்க, எங்க ஏசு, ஆமா போங்க போங்க, அழகு சொல்லுங்கப்பா. அப்ப அவனுடைய ஒரு விசுவாசம் இருக்கு, அவனுடைய ஒரு ஒத்துழைப்பு இருக்கு. சோத்திரம். சில ஆட்கள் இந்த வியாதிக்காரங்க பாருங்க, படுக்கடையா இருப்பாங்க, நான் திமுறா படுத்திருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? என்ன ஊத்துனாலும் முடியாது முடியாது பா பா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, ஹாஸ்பிட்டல் போடுவா, குத்து குத்து அங்க கூட்டு போ, அந்த ஹாஸ்பிட்டல் கூட. அம்மா ஒரு கஞ்சி குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், நீ என்ன சாவடிக்க பாக்குறியா, கொல்ல பாக்குறியா, என்ன இப்படி பண்ண பாக்குறியா, திமுறா படுத்துருவான். நான் சொல்ல உங்களுக்கு சில பேர் புரியாது, சில பேர் அப்படி இருக்கிறாங்க. படுக்கையில படுத்திருப்பாங்க, திமுறா படுத்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவனை அதாவது தான் திமிர்வாதக்காரன் போட்டிருக்கானே தெரியல, திமிர்வாதக்காரன். சோத்திரம். இல்லப்பா, இவன் கோஆபரேட்டும் பண்ண மாட்டான், நம்மளையும் சாவடிக்கிறான், அவனும் சாவ மாட்டான், தூக்கிட்டு போட ஏசுகிட்டன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். அழகே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த விசுவாசம் உள்ள சில செய்கைகள் இன்னைக்கு நான் சொல்வேன், யாரெல்லாம் இயேசுவை நம்பி விசுவாசமா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ உங்க பாவங்களை மன்னிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை வைத்தலையிலே சொல்லுங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, ஏதோ பிரயாசப்படுறீங்கல்ல, இயேசு பார்க்கணும்னு வரீங்கல்ல, ஒரு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனம். 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்ப இந்த ஸ்திரீ யாருன்னா, இவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. இவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. இவள் ஸ்தோத்திரம். இங்க ஒரு இயேசு எங்க இருக்கிறார்னா, ஒரு பரிசேயன் வீட்டுல விருந்து சாப்பிட இயேசு வந்திருக்கிறார். அலைய சொல்லுங்க. அப்ப அந்த பரிசேயனுக்கு இயேசு மேல என்ன இருந்தது? இந்த பரிசேயனுக்கு இயேசு மேல என்ன இருந்தது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. பக்கத்து உங்க கை பிடிச்சி சத்தமாலையிலே சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இப்ப அவங்க கையை பிடிச்சிட்டே சத்தமாலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த பரிசேயன் வீட்டுல எப்படி சாப்பாடு போட்டிருப்பான் இயேசுக்கு? இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? நான் நல்லா கொடுப்போம் பாஸ்டர், தலையாட்டிட்டு சொல்றாங்க, நாங்க நல்லா கொடுப்போம். என்ன கொடுப்பீங்க? பிரியாணி. என்ன பிரியாணி? சரி, கண்டிப்பா கொடுப்பீங்க, அப்படிதானே? சரியா? இயேசுக்கு கண்டிப்பா அந்த பரிசேயன் அவர் மேல வச்ச அன்புக்கு சமத்தியான விருந்து. இயேசு உட்கார்ந்து அதெல்லாம் பைபிள்ல போடல, ஆனா எனக்கு தெரிஞ்சு பரிசேயன் சும்மா எல்லாம் கூப்பிட மாட்டான். அவன் பார்த்திருப்பான் இயேசுட மகத்துவத்தை எல்லாம் பார்த்து வரமாட்டாருன்னு நினைச்சிருப்பான். ஏன்னா இயேசு எல்லா அழைப்புக்கும் போக மாட்டார். கிங்ஸ்லி பாஸ்டர் எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு அவர் வந்து, நீங்க என்ன பாஸ்டர் வரீங்களா பாஸ்டர், அதை வர சொல்லுங்க, விட்டுருங்க, நான் சொல்றேன், நான் எங்க வீட்டுக்கு விருந்து இருக்கு பாஸ்டர், ஃபங்க்ஷன்னா நான் வரதா செய்யறேன், அதையே சொல்லுங்கப்பா. இல்லையா? இப்போ இயேசு எல்லா இடத்துக்கும் அப்படிலாம் போக மாட்டாரு. அவர் பார்ப்பாரு, இது இங்க போகணுமா, பிதாவுடைய சித்தம் இருக்கா பார்த்துதான் போவார். அப்போ பரிசேயனும் சந்தேகமா தான் கேட்டிருப்பான், இவர் நம்ம வீட்டுக்கு வருவாரா. இயேசு வந்துட்டார். அப்ப விருந்து எப்படி இருக்கும் பாருங்க, பலமாக இருக்கும். சத்தமலையை சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. பலமான விருந்து. அங்க எல்லாம் வந்துட்டு அங்க பார்த்தா சரியான டேபிள், பயங்கரமான பாத்திரங்கள், பயங்கரமான சாப்பாடு, ரெடியா, எல்லாம் ரெடிங்க, எல்லாம் பக்கவா இருக்கு. ஆனா அங்க ஒருத்தி வந்தா, அவ சாப்பாடும் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. அவ இயேசுட பாதத்தை கண்ணீரால நினைச்சான், தலைமுடியினால தொடச்சான், அவகிட்ட இருந்த விளையேறப்பட்ட தைலத்தை அது அவ காலில் கொட்டினான். அப்ப அந்த பரிசேயன் நினைக்கிறான், அவரை தொடர ஒரு பாவி, இவர் உண்மையாவே தீர்க்கதரிசியா இருந்தா அவர் தொடர்றது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப அவன் மைண்ட்ல ஓடுறத இயேசு கண்டுபிடிச்சு சொல்றாரு, நீ வாப்பா. சீமோன் நினைக்கிறேன் அவன் பேரு. சீமோனே, உன்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு எஜமானுக்கு 2 பேர் கடன் பட்டாங்க. ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு,
இன்னொருத்தன் வந்து 500 வெள்ளிக்காசு கடன் பட்டான். ஒரு நாள் அந்த எஜமான் கூப்பிட்டு, கிறிஸ்மஸ் பா, உங்க 2 பேருக்கும் நான் வந்து அந்த கடனை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மன்னித்தான். அவன் கேட்கிறான், இந்த 2 பேர்ல யாருப்பா என்னை அதிகமா நேசிப்பா என்று கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், இந்த 500 வெள்ளிக்காசு யாரு வாங்கினானோ அவன் தான்ப்பா ஆண்டவர் ரொம்ப மன்னிப்பான். அதான் சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எல்லா விருந்தெல்லாம் பக்கவா இருக்கு, நீ இது வரைக்கும் கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, இவ்வளோ கண்ணீரினால் என் பாதத்தை நினைச்சிருக்கிறான். நீ என்ன காலை துடைக்கல, அவர் தலைமயிர்னு துடைச்சிருக்கிறான். என் காலுக்கு பரிமள தைலம் போடல, பரிமள தைலம் ஃபுல்லா கொட்டி இருக்கிறா. என் பாதத்தை ஓயாம மொத்தம் செஞ்சிட்டு இருக்கிறா. அப்போ ஆண்டு சொன்னாரு, ஏன் இப்படி செய்யறான்னு புரியுதா? நீ காமிச்சதும் உன் அன்புதான். நீ ஒரு பாவிதான், நீ ஒரு பரிசேயன், நீ நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்ப, நிறைய பேர் ஏமாத்திருப்ப, நீ ஒரு பாவிதான். ஆனா உன் அன்புக்கு, நீ என் மேல வச்ச அன்புக்கு உன்னால உன் வீட்டுல கூப்பிட்டு சிக்கன் 65 வச்சு பிரியாணி தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா இவ காமிச்ச அன்பை உன்னால காட்ட முடியல. காரணம், உனக்கு கிடைச்ச மன்னிப்பை விட அவளுக்கு கிடைக்கிற மன்னிப்பு பெருசுப்பா. சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க, மன்னிப்பு பின்னாடி வரட்டும், அன்பு முன்னாடி வரட்டும். இன்னைக்கு நான் சொல்வேன், இந்த இடத்துல யாரெல்லாம் தேவ பிள்ளைகளை அதிகமாக இயேசுவிடத்துல அன்பை யாரு காட்ட கொட்ட முடியுமோ அவர்களுக்கு பெரிய மன்னிப்பையும் இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை ரொம்ப பிடிக்கும்? சத்தமலை சொல்லுங்க பார்க்க. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை சுகமாக்க விடுதலையாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாவம் மன்னிக்கப்பட நீங்க யாரெல்லாம் ஸ்தோத்திரம் இயேசு மேல, அதான் சொல்லுங்க, நீங்க அன்பை காமிக்கிறதுக்கு நீங்க இப்படிதான் பாஸ்டர், நாங்க இயேசுட பாதத்தை முத்தம் செய்யட்டுமா பாஸ்டர், கழுவட்டுமா பாஸ்டர்? நான் சொல்றேன், அன்னைக்கு அவளுக்கு அதுதான் தெரிந்தது, அவளுக்கு வேற எதுவும் தெரியல. அன்பை காட்டுறதுக்கு நீங்க பணம் செலவு பண்ண வேண்டாம், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இயேசு மேல அளவு கடந்த அன்பு வந்துருச்சுன்னா அதுல வரக்கூடிய விஷயமே வித்தியாசமானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்களில் சில வசதியானவங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட போனீங்கன்னா நல்ல விருந்தெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க தன்னுடைய பெருமையை காட்டுவாங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டதே இல்லையா, பார்த்ததே இல்லையா, இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்க சிக்கன்ல ஒரு வெரைட்டி. இந்த கேக்கு லேட்டஸ்ட் எங்க ஊர்ல வந்திருக்கு, பயங்கரமான கேக், தன்னை பெருசா காட்டுவாங்க. ஆனா சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க, கஷ்டப்பட்டு ஏழைகளா கூட இருப்பாங்க, அங்க அன்பு நிறைஞ்சிருக்கும். அவங்க கொடுக்கிற உணவுகள் கூட எளிமையா இருக்கும், ஆனா பாசத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. சத்தமலே சொல்லுங்களேன். அந்த அன்பை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் மேல அன்பு இருந்தா அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய பாருங்க. யூ ட்ரை எனிதிங். உண்மையாவே நான் சொல்வேன்,
அன்பு இருந்தா எதுவுமே செய்யாம இருக்க முடியாது அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. அன்பு இருக்கிறவங்க எப்படி இயேசுக்காக ஏதாவது செய்யாம இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. உண்மையாவே அன்பு இருக்குமானா something they will try to do. ஏதாவது ஒன்று செய்யணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அந்த விதவை காணிக்க போடும்போது அவள்கிட்ட 2 தான் இருக்கு. மற்றவங்க நிறைய கொடுக்குறாங்க. அதை இயேசு பார்க்கல. அவள்கிட்ட இருந்ததை எடுத்து போட்டுட்டு அடுத்த டைமுக்கு அவளுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அடுத்த காரியத்துக்கு அவள் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவள் எடுத்து கொடுத்துட்டா. ஆண்டவர் அதுதான் பார்த்து சொன்னார், இவள் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தாள். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த அன்பு, அந்த அவுட் ஆஃப் லவ், அந்த இயேசுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்க எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் ரசிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் அன்பு மட்டும் நிறைஞ்சிருந்தா போதும். அதில் பொருள் எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நீங்க கொடுக்கறது கம்மியோ அதிகமோ, that doesn't matter. பட் எந்த காரியத்தோடு நீங்க கொடுக்குறீங்க கர்த்தர் அதை பார்க்கிறார். எந்த காரியத்தோடு செய்றீங்க கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த அன்பிலிருந்து எது வந்தாலும் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவிடத்துல அன்பை காட்டும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார்ன்றது ரொம்ப உண்மை, உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மை. ஏன்னா வாசிங்க, உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம். அவர்களில் பிரதான பாவி நான். என்னதுங்க? நான் பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தாரு. அவர் இதுவரைக்கும் எத்தனை பெரிய பெரிய பாவிகளை மன்னிச்சிருக்கிறோ, அந்த பாவிகள் எல்லாவற்றிலும் பிரதான பாவி நான் தான். அல்லேலூயா. நான் தான் பிரதான பாவி. வாசிமா. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மனப்பூர்வமா விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு மனம் திரும்புதல காண்பிக்கிறாங்களோ, பவுல் பிரதான பாவிதான். ஆனா பவுலே பவுலே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்ன பொழுது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டான். அது அவனுடைய பதிலே வேறங்க. இன்னைக்கெல்லாம் நம்மளாம் ஜெபத்துல எத்தனையோ முறை கையை தூக்குவோம். நாங்க உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே நான் சொல்லுவோம். 10 வருஷமா அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே வாழ்ந்த மாதிரி இல்லை. ஆனா பவுல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்ன அவன் யோசித்து தான் சொல்லுவான். சொன்னா சாகர வரைக்கும் அதற்காக நிலைத்திருப்பான். அதுதான் பவுல். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? நீ போ, எனக்கு தெரியும்டா. உன்னை நம்பி நீ ஒரு முறை தான் கேட்டிருக்க, நம்பி சொல்றேன். பேதுருக்கிட்ட கூட 3 முறை ஆண்டு கேட்டார். என் இடத்துல அன்பா இருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் இடத்துல அன்பா இருக்கிற. 3ஆவது முறை அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. பவுல் கிட்டலாம் அந்த டைலாக்லாம் கிடையாது. ஒரே முறை தான், கிளம்புடா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஆழமானவன். சத்தமலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஆழமான தீர்மானங்களை எடுக்கிறீங்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஆழமான தீர்மானம், உங்கள் பாவங்களை உடனடியாக மன்னிக்க இயேசு வல்லவராக. ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புதல். இயேசு எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்போ ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ
மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? ஆவியின் மீது இணைந்த அன்பும் ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது இணைந்த அன்பும் ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. அல்லேலூயா. அந்த பவுலை போல ஒரு முறை ஆண்டருக்கு கமிட் பண்ணிட்டா உயிர் போகிற வரைக்கும் அதில் நினைச்சு நின்றணும். அதுதான் ஆண்டை எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிற நீங்க ஒரு டர்ன், ஒரு வாய்ப்பு, நீங்க ஆண்டருக்காக இப்போ முழுமையான கர்த்தர் பக்கம் திரும்பிடுறேன், இயேசுக்காக நான் வாழ்றேன் அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ரைட் நவ் ரைட் அவே ஆண்டவர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை புது சிருஷ்டியை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாளிலே சொல்லுங்கப்பா. அதில் 17ஆம் வசனம் ஆண்டவர் துதிச்சிருப்பான் பாருங்க. வார்த்தை வர்ணிக்க முடியாத வார்த்தை. 17 நித்தியமும் நித்தியமும் அழிவில்லாமையும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமிலே சொல்லுங்க பார்க்க. அடுத்தது மத்தேயு 3ஆவது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. மத்தேயு 3:5-6 வசனங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யாரெல்லாம் உங்க பாவத்தை அறிக்கை பண்றீங்க, ஒவ்வொரு காரியம் இருக்கு. பாவங்களை அறிக்கை செய்து, நான் ஒரு பாவி, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். நிறைய பேர் பாவ அறிக்கைகள் செய்திருப்பீங்களான்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர் உணர்ந்து நான் ஒரு பாவி, எவ்வளவோ தவறு நான் பண்ணிட்டேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் பாவிப்பா, என்கிட்ட நிறைய தவறுகள் இருக்காண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் உங்க பாவங்களை அறிக்கை பண்றீங்களோ, ஒரு மனைவிக்கு விரோதமா தப்பு பண்ணிருந்தா மனைவிட்டு அறிக்கை பண்ணிடுங்க. புருஷனுக்கு விரோதமா தப்பு பண்ணிருந்தா புருஷன் அறிக்கை பண்ணிடுங்க. ஆண்டுக்கு விரோதமா பண்றது ஆண்டுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டு பாவங்களை அறிக்கை செய்வதில் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாவங்களை மன்னிப்பு பெறுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகள். கடைசியா நமக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இயேசு எதுக்காக வந்தார்? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. salvation from sin. You must be saved from your sin. உங்க பாவத்தை இயேசு மன்னிச்சார் சிஸ்டர், பிரதர். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ முறை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்ப 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 அதே பாவத்துக்குள்ள நான் விழுந்திருக்கிறேன். எத்தனையோ முறை, கணக்கே கிடையாது. நான் பாவத்தில் விழுந்தது. கடைசியா இவரு டேவிட் ரொம்ப அழகா சொன்னாப்புல, இந்த பைபிள்ல இருக்க சில வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதை லைசன்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய முறை ஆண்டருக்கு நம்ம ஆண்டு சம ஆண்டுப்பா இன்னும் 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 திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு அது லைசன்ஸா வச்சிருந்த நாட்கள். ஆனா ஒரு முறை எனக்கு ஸ்ட்ராங்கா எச்சரிப்பு வந்தது. கிங்ஸ்லி, திஸ் இஸ் a last warning for you. Last warning for you. நடுங்கி போய் அன்னைக்கு
அந்த துணிகரமா செய்து கொண்டது நான் நிறுத்தினேன். அல்லேலூயா. என்னால விட முடியலதான், அழுவுறேன், முடியல. கட்சியில் என்ன பண்றேன், அட போட இதெல்லாம் செய்யறான்டான்ட்டு திரும்ப தைரியமா செய்ய, அப்படி பண்ண நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்தது, லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. அது திரும்பி வந்துட்டேன். அன்னைக்கு முடிவெடுத்துட்டேன். ஆனா இனிமேல் செத்தாலும் ஆண்டுக்குள்ள மறிச்சிடணும், அது ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டோம். சாகிற வரைக்கும் பணத்துக்காக வாழக்கூடாது, பேர் பவுலுக்காக வாழக்கூடாது, ஆண்டருக்காக உண்மையை ஊத்தமா. ஏன்னா சில டைம்ல ஜனங்க மெச்சிக்கொள்ற அளவுக்கு என்னால் நடந்து கொள்ள முடியல. நான் அதை கெட்ட பேர் வாங்காமலே நடக்கும் நினைப்பேன். தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆண்டவரே, ஐ நோ எனக்கு நீங்க ஒரு வழி வகுத்து வச்சிருக்கீங்க, அதை நான் கரெக்டா போகணும், சாகிற வரைக்கும் கரெக்டா போக உதவி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன், முடியாததை நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் கர்த்தர் அழகா நடத்துறார். சத்தமலே சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்வேன், பாவத்திலிருந்து விடுதலை வந்த உங்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர் பாவத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். பைபிளை வாசிப்போம். யோவான் 16, அதுக்கு இயேசு செய்யற ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கவனிங்க. எனக்கு இந்த வார்த்தையோட அர்த்தமே எனக்கு புரியாது. என்ன தேற்றரவாளன்? அந்த வார்டு வந்தா இந்த பாட்டு தான் எனக்கு தெரியும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. அல்லேலூயா. இதுதான் ஞாபகம் வரும். அவர் நம்ம தேற்றுவார், நம்மள அப்படியே தடவி கொடுப்பார், அப்படிதான் நினைப்பேன். ஆனா அந்த தேற்றுதலுடைய அர்த்தத்தை ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அடுத்த வசனம் 8வது வசனம் போடுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கண்டித்து உணர்த்தும் போது எப்படிங்க அது ஒரு தேர்தலா இருக்கும். எங்க பழைய பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணா நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். ஐயோ, பயங்கரமா பிரசங்கம். யாராவது ஒருத்தங்க டிஃப்ரெண்டா ஒரு சாரி வித்தியாசமா போட்டு வந்துட்டா உடனே, ஏய் வேசியே, கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், அப்படி பயங்கரமா பேசுவாரு. ஐயோ, சர்ச்சு வரலாம். நீங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்கல்ல, இத மாதிரி நான் போட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவ்வளவுதான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதா, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் விநாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தா வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தா. இத மத்த நாள்ல பாடலாம்ல, அது கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் சந்தோஷமா என்னைக்காவது ஒரு ஷர்ட் போட்டு வந்துட்டா, என்னைக்காவது பண்ணா அன்னைக்கு பார்த்து பாடுவாங்க பாருங்க. அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு கூனி குறுகி ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பாட்டு பாடாம இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிடுவார். நான் அதெல்லாம் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க. ஆபாசமா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆடம்பரமா பண்ணக்கூடாது. எனக்கு நீட்டா இருக்கணும். அதை சில பேர் நீட்டா இருக்கிறத பத்தி வேற மாதிரிலாம் பேசணும். நம்ம பிள்ளைங்க நீட்டா தான் இருக்கணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். நீட்டா இருங்க. ஆபாசம் வேணாம், ஆடம்பரம் வேணாம், நீட். அலையே சொல்லு, சத்தமலையே சொல்லு. அது நான் அது போறாம குணம் தான் சொல்லுவேன். கொஞ்சம் நாள் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அலையே சொல்லுங்கப்பா.
நீட்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஊழியக்காரங்க திட்டும் போதே இந்த மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுமே நிறைய பேருக்கு. ஆவியானவர் வந்து கண்டிச்சு கண்டிச்சு உணர்த்திக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அது எப்படி தேடுதலா இருக்கும்? அது எப்படி தேடுதலா இருக்கும்? கண்டிச்சு உணர்த்திட்டு என்ன பண்ணுவார் பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இந்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னது? சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது எங்க ஸ்கூல் கிளாஸ் மிஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஆனா காட்டவே மாட்டானுங்க படுபாவிங்க. அந்த 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 ஸ்கூல் மிஸ்லாம் வரவே விட மாட்டாங்க. புதுசா வந்து அப்படியே மீசெல்லாம் முறிக்கணும். அப்போதான் பாடா படுபாவி, இன்னைக்கு போய் நீ வந்த எக்ஸாமினரா அலே சொல்லுங்களேன். எங்க மிஸ் எல்லாம் எப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில இடத்துக்கு எப்பயாவது லக்கா மாட்டுவாங்களா எங்க பசங்களுக்கு. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, வந்தா எழுதிட்டியா? ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அது எழுது, அது 2வது தான் டக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே போவாங்களாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப, அப்போ நான் நினைப்பேன் எனக்கும் அப்படி ஒரு தொக்கா ஒரு அல்வா மாதிரி அந்த மிஸ் அப்படி ஓரமா வந்துட்டானா நல்லா இருக்குமே பார்த்தா அலே சொல்லுங்களேன். இந்த மனுஷங்கள்லாம் பாவத்தை நினைச்சு தப்ப நினைச்சு பயப்படுறான். சாபம் வருது, தண்டனை வருது, கஷ்டம். ஆனா ஆவியானவர் உள்ள வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டிக்கிறார், உணர்த்துறாரு. அதே டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, சகல சத்தியத்துக்குள்ளும் அவங்களை அவர் நடத்துவார். சத்தமாக சொல்றேன், அது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு நீங்க கூட நீங்க கடந்து போற சில பிரச்சனைகள் என்ன பண்றது, யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, இந்த பிரச்சனையில் நான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு புரியல, யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா, ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்களா, யாராவது இருக்காங்களான்னு அலைவாங்க. ஏன்னா எல்லார் பிரச்சனையும் எல்லாருக்கும் புரியவே புரியாது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எல்லா பிரச்சனையும் புரிந்த ஒருவர் இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்க பிரச்சனையில நீங்க சத்தியத்துக்குள்ள எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை கரெக்டா அந்த பாதையில் நடத்துவார். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். He is a comforter because he will lead you comfortably. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட். அதான் பைபிள் போட்டுருக்கு, அவர் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை வெளில போய் பண்ண சீ நீங்களா ஒரு விசுவாசியா, நீங்களா பெரிய பரிசுத்தவன் மாதிரி இருக்கிற, என்ன இப்படி நீங்களா ஒரு ஊழியக்காரனா, நீ இப்படி இருக்கிற அப்படி பண்றன்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்ம போற பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம பயந்து நடுங்கும் போது அல்லேலூயா நம்ம சகல எனக்கு ஆண்டுட்டு என்ன நடத்தும் நான் கேட்க மாட்டேன். அது வந்து ஜெபம் பண்ண தெரியாதவங்க பண்ற பிரேயர். என்னை நடத்துங்கப்பா, நான் இன்னைக்கு சோறு சாப்பிட்றேன் ஆண்டவரே, நான் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே, அது நடத்துங்கன்னு சொல்றது. எப்படி நடத்த சொல்லணும்னா, என்னை சத்தியத்தின் பாதையில நடத்துங்கப்பா. அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் தமது நாமத்தின் நிமித்தம் எதில் நடத்துவாரா? நீதியின் பாதையில நம்ம நடத்துவார். நம்ம பிரச்சனை இருக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியாத பிரச்சனை இருக்கலாம், நம்மளால முடியாத இயலாமைகள் நிறைய இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தார்னா சகல சத்தியத்துக்குள்ள தேவன் நம்ம நடத்துவார். உண்மையா நான் சொல்றேன், நான் நிறைய முறை அந்த வார்த்தையை புரியாமலாம் சொல்லியிருக்கிறேன். நான் உணர்ந்து சொல்றேன், ஆவியானவர் நல்ல ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையான ஆறுதல். ஏன்னா நம்ம நிறைய டைம் நம்ம சர்ச்சில் சொல்றோம், பக்தியாய் வாழ விரும்புகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுத்துவாங்க. இயேசு துன்பப்படுவாங்க இல்லையா? இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு so Christian life is full of agony, tears, worries எல்லாம் நிறைஞ்சதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சிவப்பு கம்பளம் கிடையவே கிடையாது. இன்னைக்கும் நான் அந்த பாதையில அடிக்கடி போக தான் செய்யறேன். பட் ஐ டோன்ட் ஃபியர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கு, உமது கோல் உம்முடைய தடியும் என்னை
எல்லாருக்கும் யாரும் காரணம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அந்த சில பாதையில நம்மளை நடத்துவார். we have to undergo. நம்ம போய் தான் ஆகணும். சத்தமலையில சொல்லுங்க பார்க்கணும். அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 14 அதிகாரம் 16, 17, 14, 16, 17 வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த சத்திய ஆவியானவர் வேற எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எக்காலம் வாயிலே சத்தியமோ கையிலே. அல்லேலூயா. எனக்குள்ள சத்தியம். அதான் நினைச்சேன், இந்த ஆவியானவருக்கு எப்பட சத்திய ஆவியானவர்னு பேர் வந்துச்சுன்னா, உண்மை ஆவியானவர் தான் சத்தியமா? இல்லை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அப்ப சத்தியம்னால யாரு தான்? இயேசு தான். ஆனா இந்த ஆவியானவர் அவருடைய வேலையை நம்மளை சத்தியத்துல நடத்திட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன? சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் அந்த தான் சொல்வேன். கிறிஸ்துமஸ் நாள்ல உங்க எல்லாருக்கும் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். கேக்க சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ்னு படுத்து தூங்கிடாதீங்க. உங்களுக்கு நான் சொல்வேன், இயேசு வந்ததுடைய நோக்கம் நிறைவேறணும்னு நீங்க ஆசைப்பட்டா தயவு செய்து ஞான ஸ்நானம் எடுத்த நீங்கள் சீக்கிரமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள் வாருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம உங்களால சகல சத்தியத்துக்குள்ள உங்களால நடத்தவே. அப்போ சகல சத்தியத்துக்குள்ள போனாதான் பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாவத்திலிருந்து ரட்சிப்பு எதுல வருதுன்னா, பைபிள் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அந்த கம்ப்ளீட் விடுதலை எங்க இருக்குன்னா சத்தியத்தை அறிகிறதுல தான். அப்ப சத்தியத்தை அறிய வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நான் ஆவியில நிரம்பி பிரசங்கம் பண்றத உங்களுக்குள்ள புரியணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருந்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் சொல்றது சிலதெல்லாம் புரியாது. அலையா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு மொபைல்ல அனுப்புறேன். நீங்க உங்க வீட்டில் வந்து பழைய இந்த மர்ஃபோனி அந்த ரேடியோ வச்சிருக்கீங்க. பாஸ்டர் எனக்கு இந்த வாட்ஸ்அப் அனுப்புங்க பாஸ்டர். வாட்ஸ்அப் அப்படின்னா எதில் அனுப்புறது? என்கிட்ட மொபைல் இருக்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நிறைய சிஸ்டர்ஸ், ஒரு சில அம்மாங்க, பாஸ்டர் அது என்னமோ அனுப்புறீங்களாமே, எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நோண்டி கட்சியில் வீட்டுக்கு போய் பார்த்தா பட்டன் ஃபோன், அதுவும் பழைய ஃபோன். அட பாவி, நான் இவ்வளோ நாளை போட்டு நோண்டி நீ பட்டன் ஃபோனில் நான் என்னத்தான் அனுப்புறது நோட்டு? அல்லேலூயா. அப்போ உள்ள ஆவியானவர் இருந்தா தான் ஆவியானவர் சொல்லும் போது நமக்கு புரியும். சத்தமலை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபை ஆராதனைகள் வீணா போறதுக்கு காரணம் உள்ள ஆவியானவர் இல்லை. ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வெறுமையாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இயேசு அதான் சொன்னாரு. நான் கேட்டேன், அந்த வசனத்தை சொல்லி டைம் முடிஞ்சிச்சு. இயேசு சொன்னாரு, நான் இப்போ பரலோகத்துக்கு போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நான் போன பின்பு யாரை அனுப்புவேன்? சத்திய ஆவியானவர் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள. நான் அப்புறம் யோசிக்கிறேன், ஏன் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா இன்னொன்னு சொல்வாரு, ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு பேசுவார். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க அங்க இருந்துட்டு அதை பண்ணிருக்கலாமே? நீங்க வந்துட்டு அப்புறம் நீங்க மேல போறது, அப்புறம் அவர் என்ன ப்ரோக்ராம் என்ன இந்த ப்ரோக்ராம் நாங்க ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடுற மாதிரி. அது அப்படி இல்லை மகனே. நான் அந்த பூமியில மனுஷனா 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளும் நான் வந்து நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண விரும்பினேன். நான் மேலேருந்து பார்க்க விரும்பல, மாம்சத்துல வாழ்ந்து அந்த பிரச்சனை என்னன்னு டேஸ்ட் பண்ண விரும்பினேன். அவன் போற பிரச்சனை டேஸ்ட் பண்ணி அந்தந்த பாவத்துல எல்லாரும் அது வரைக்கும் விழுந்துட்டு இருந்தான். ஆனா நான் ஜெயிச்சேன். இப்போ எனக்குள்ள எந்தெந்த பிரச்சனை என்ன பண்ணோம், அதை எப்படி ஜெயிக்கணும்னு எல்லாமே எனக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க யாராவது கீழே விழும்போது அந்த ஆவியானவர் அந்த ஒரு அனுபவத்திலிருந்து உங்க கூட இடைப்படுகிறபடினால
கட்டாயம் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஜெயிப்பீர்கள். இயேசு எப்படி நடந்தாரோ அந்த மாதிரி உங்களால கட்டாயமாக நடக்க முடியும். பிகாஸ் அந்த ஹோலி ஸ்பிரிட், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள சும்மா வரல. சத்தியத்தின்படியே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த ஆவியானவர் வருகிறபடியினால நீங்க எந்த பலவீனத்துல அங்க உழண்டு பிறண்டு கொண்டிருந்தாலும் அந்த மத்தியிலே நீங்கள் இயேசுவை போல வாழ்வதற்கு அந்த ஆவியானவர் உதவி செய்வார். காரணம், உங்களுக்காக ஏற்கனவே அந்த பாதைக்குள்ள கடந்து போன இயேசு இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா? ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம கிறிஸ்துமஸ் நாள்ல மகிழ்ச்சியா பாடி, ஃபுல்லால பாடப்போதில்ல. பாவங்கள் போக்கவே சாபங்கள், நல்ல கிறிஸ்துமஸ்ல மகிழ்ச்சியா நம்ம பாடி முடிச்சிடலாம். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சதமம் எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் திரும்ப சொல்லுங்க. எங்கள் இயேசுவே, எங்கள் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நல்ல கண்கள். எங்கள் இயேசுவே, எங்கள் சத்தமா. ஓ, எங்கள் இயேசுவே, எங்கள் திரும்ப சொல்லுவோம். ஆமென். எங்கள் இயேசு, எங்கள் இயேசுவே, எங்கள் திரும்ப சொல்லுங்க. எங்கள் இயேசு. திரும்ப சொல்லுவோம். ஆமென். திரும்ப எங்கள் இயேசுவே, எங்கள் திரும்ப சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இயேசு, இயேசு, இயேசு. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் கேள்விப்பட கத்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த அத்தனை பெரிய கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு என்கிற நாமத்தில் அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதிங்க. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.